அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதி சுக்கிர பகவான். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகாதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிர பகவான். சுக்கிரன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணங்காசு சொத்து சுகம் மட்டும் கிடையாது, ஒரு அருமையான ஒரு வீடு, பணத்தையும் கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது, எல்லாத்தோட சுகம், கலஸ்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் சுக்கிர பகவான். அப்படி பல கலஸ்திர காரகான் அப்படின்னா ஒரு குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதே இந்த சுக்கிர பகவான் தான். இப்பேற்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதி அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய 5ஆம் அதிபதியே ஆட்சி நிலை அடைகிறது. அற்புதமான யோகம். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றத்தை அப்படின்னா மன சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறார் சுக்கிர பகவான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் கடும் உழைப்பாளிகள். மகர ராசியில் பிறந்தவங்களை பார்த்துட்டோம்னா ரொம்ப முயற்சி எடுத்து யாருடைய சப்போர்ட் இல்லாமல், யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து உயரத்துக்கு வரக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். இந்த மகர ராசிக்காரருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா சனி பகவான் இல்லையா உங்களுடைய ராசிநாதன், அப்போ உழைப்பாளிகள் இல்லையா? அது மட்டும் கிடையாதுங்க, நேர்மையாக இருப்பீங்க. அடுத்தவன் பணங்காசுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. உழைக்காமல் வரக்கூடிய பணம் எனக்கு வேணும்னு நினைக்க மாட்டீங்க. அதே மாதிரி அரசியல் அரசாங்க சார்ந்த துறைகளில் ரொம்ப டச்சு இருக்கக்கூடியவங்களா சம்பந்தப்பட்டவங்களாக இருப்பீங்க. சமூக சேவைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மகர ஜோதி மாதிரி வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அடுத்தவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசி. அது பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண் மகன் மாதிரி ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க. தன் குடும்பத்தை நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுவீங்க. ஆணாக இருந்தாங்கன்னா கடுமையாக போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பெண்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அரவணைப்பு மாதிரி தன் குடும்பத்தை கட்டுக்கோப்பில் வச்சு அவங்களுடைய குழந்தைங்களுக்காக, தன் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து அவங்கள ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். ஆனால் ஒரு 7-8 வருஷத்தில் சொல்லக்கூடாது எத்தனை கஷ்டப்படணுமோ. உயிர் ஒன்று தான் போகல, எல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன். பிறந்த இடத்துலையும் பகையாச்சு, கட்டின இடத்துலையும் பகையாச்சு. அது மட்டும் கிடையாது, பழகின நட்பு வட்டாரங்கள்லேயும் எதிரி ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் எல்லாமே நம்மளை தேடி வந்தாங்க, இன்றைக்கி நம்மளை பார்த்தாலே முறைச்சி பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதெல்லாமே பட்டிருப்பீங்க மகர ராசிக்காரர். அப்புறம் பார்த்தோம்னா பண ரீதியில் எல்லாருமே நம்பாமல் கெடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரர் எல்லாமே நம்பியே நம்ம ஏமாந்துருப்போம். இவங்களை நல்லவங்க நினச்சும் கொடுத்தோம், நம்ம கையில் இல்லை, அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுத்தோம், கடைசியில் மொத்தமாக போயிடுச்சு. ஒரு ஷீட்டு நடத்தினோம், போயிடுச்சு. 50 பேர்கிட்ட வசூல் பண்ணி, அதாவது ஒரு பணத்தை ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், கடைசியில் பார்த்தா ஒருத்தர் ஏமாற்றிட்டா 10 பேருக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. சிலர்லாம் பார்த்தோம்னா நம்ம உடனே வாங்கியிருக்க மாட்டோம், ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்போம். கடைசியில் எல்லாருடைய பணத்துக்கு ஜாமீன் போட்டக்கான அவன் வாங்கினவங்களுக்கு நாம் வட்டி முதலும் ஏற்றி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்படி பல அனுபவங்கள் மகர ராசிக்காரர் பட்டாச்சு. இதெல்லாமே பணங்காசில் கஷ்டப்பட்டுருந்தால் பரவாயில்லைங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, தெண்டை செலவு, விரைய செலவு, கணவன் மனைவிக்குள்ளே அதாவது ஒரு ஒற்றுமையாக இருந்தவங்களை இன்றைக்கி புரிஞ்சிக்க முடியாத மன வருத்தங்கள் பட்டவங்க ரொம்ப பேர். ஆணும் பெண்ணுக்கும் ஒத்துமையே இல்லை, இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிது. இப்படி சில சிரமங்களை எல்லாமே மகர ராசிக்காரர் சந்தித்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த ஒரு பெயர்ச்சி, நல்ல பெயர்ச்சி தான் இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இது 5ஆம் இடமாக இருக்கிறதுனால வாரிசுகள் இல்லாதவங்களுக்கு வாரிசுகள் உருவாகும். வாரிசுகள் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு நல்ல மதிப்பெண்கள் சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் இந்த 5ஆம் பாவங்கிறது
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லலாம். குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். குலதெய்வ ஒரு குற்றங்கள் முன்னோர்களுடைய நம்மளுடைய தாத்தா பாட்டி நாம் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் முன்னோர்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, இல்லை பூர்வீக இடத்துல ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சா கட்ட முடிய மாட்டேங்குது, இல்லை நம்ம ஒரு லோன் போட்டாவது ஒரு வீடாவது எங்கேயாவது வாங்கலாம்னு பார்த்தோம்னா எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. குழந்தைங்கள ரொம்ப படிக்க வச்சோம், நல்லா படித்தாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க, ஆனால் அவங்களுக்கு தந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை வேலையெல்லாம் இருக்குது, ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சி முயற்சி எடுக்கிறோம், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு சொன்னோம்னா நல்லது நடக்குது, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறோம், நம்ம இங்கே போய் கேளுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நல்லது நடக்குது, ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்லது பண்ண முடிய மாட்டேங்குது, ஒரு வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் போய் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுருவீங்க. சரிங்களா? எல்லாம் இருக்குது, கையில் காசு இல்லை, எல்லாமே ஒரு காலத்தில் கூட பிறந்தவங்கள டாம் ஜூம்னு எல்லாமே நல்லது பண்ணணும். ஆனால் நம்ம பெற்ற வாரிசுகளுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நமக்கு நெருக்கடியாக இருக்குது, சொல்ல முடியல, இருக்கிற மாதிரியே நடிச்சிட்ருக்குறேன், கடன் அதிகமாகி போச்சு, கஷ்டங்கள் அதிகமாகி போச்சு, கவலைகள் அதிகமாகி போச்சு, எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு தொழில்னால மேன்மை அடையும். திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஏன்னா அவங்கவுங்க செய்த புண்ணியம் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்குமாமா. சரிங்களா? அந்த வழியில் உங்களுக்கு கிடைக்கும். பயணத்தால் நன்மைகள் நடக்கும், அரசாங்க சார்ந்த இதில் ஒரு மேன்மை நடக்கும். இன்னும் சொல்லணும்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான லக்கி ஸ்டார், அற்புதம். சரிங்களா? அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதனையாளருங்கிற ஒரு பெருமையை நிச்சயமாக வந்தே தீரும். நாங்களே எதிர்பார்க்கலைங்க, பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற திருப்தி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி சாதகமான அற்புதமான ஒரு காலமாக இருக்க போகுது. சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா பேச்சுவார்த்தை, கூட்டாளி, கூட்டு தொழில் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்துட்டால் போதுங்க. சரிங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து சரிங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. பஞ்சமாதிபதி ஸ்தானங்க அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆலயம் வழிபாடுபட்ட கோயில்களுக்கு போய் அது உங்களால் முடிஞ்சது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தடையில்லாமல் வெற்றிகள் கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்சே தீரும். எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சார அடிப்படையில் சொல்லி இருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜனன ஜாதகங்கிறது அதுதான் உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போயிட்டுருக்கு, இது எந்த மாதிரி செல்வாக்குகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம முகத்தை பார்த்து எப்படி கண்ணாடியை பார்த்து நம்ம முகத்தை பார்த்து சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எந்த மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த திசையில் பண்ணலாம், எந்த மாதிரி வீடு எந்த காலகட்டத்தில் பண்ணலாம், எந்த வாசல் நமக்கு நல்லா இருக்குது, சரிங்களா? வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகலாமா, அரசாங்க சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்குமா, எல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. மகர ராசி அன்பர்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக அற்புதமாக இருக்க போகுதுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.